பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 119 சங்கீதம் 41 வசனம். கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது இரட்சிப்பும் எனக்கு வருவதாக. எனக்கு பிரியமானவர்களே, இந்த பூமியில் தம்முடைய ரத்தத்தை கொடுத்து அவருடைய வார்த்தையை கொடுத்து எத்தனையோ படைப்புகளை அவர் படைத்திருந்தாலும் அவைகளில் முதன்மையானவர்களாக மாற்றுவதற்கு சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்த தேவன் அவர். எத்தனையோ சோர்வுகள் மனிதனுடைய வாழ்க்கையில் அவ்வப்போது டச் பண்ணி கொண்டு தான் இருக்கிறது. எல்லோருக்கும் வரக்கூடியது தான். இயற்கையின் சீற்றங்கள் என்று சொல்லி பார்த்தால் திடீரென்று எல்லோரையும் அது வாட்டும், பாதிக்கும். ஆனால் அதுக்கு நாம் என்ன செய்யணும்? கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது இரட்சிப்பும் எனக்கு வருவதாக. தேவனுடைய தயவு மாத்திரம் நமக்கு வந்துச்சுன்னா போதுங்க, பெரிய ஆசீர்வாதம் தான். இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு மத்தியில் நமக்கு தயவு கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. தேவ தயவு ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னா அது ஒரு லெவலே வேறு. பல இடங்களில் நம்ம அதை பார்க்குறோம். இந்த ஜனங்கள்லாம் மோசேக்கு பின்னாடி வந்துட்டாங்க. பயங்கர கூட்டம். ஒரு பக்கம் மோசே இருக்கிறார், அவருடைய ஜனங்கள் இருக்கிறார்கள். அங்கே பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் சத்தம் போடுறாங்க, ஐயோ வந்துட்டாங்கன்னு. லட்சம் அந்த சத்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மோசையுடைய செவிகளுக்கு வந்துடுச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்குறார், என்ன செய்யணும்? கையில் என்ன வச்சுருக்கிற? கோல் தானே வச்சுருக்கிற, கோலை நீட்டு அப்படின்ட்டார். வாங்க தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு மோசே சொல்லலை, அந்த கூட்டம் சொல்லலை. கையை நீட்டினார். இவருங்களுக்கு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பைபாஸ் ரோடு மாதிரி அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர், ஒரு பெரிய இறக்கம் வந்தது. ஆண்டவருடைய நாமத்துக்காக சொல்கிறேன், இவர்களுக்கு பைபாஸ் ரோடாக அவருடைய பாதங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நடந்து வந்தாங்க. ஆனால் இவர்கள் வந்த உடனே அந்த ரோடு மாறிடுச்சு. எகிப்தியர்கள் உள்ள நுழையும் போது அவருடைய ரதங்கள் எல்லாம், குதிரைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்து விடைகளில் பார்க்கும்போது 2 தண்ணீரும் ஒன்றாக இணைந்தது. இவர்களுக்கு வழிவிட்ட அந்த செங்கடல் அவர்களுக்கு விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டது. அந்த கடல் கூட அவருடைய பிள்ளைகளுக்கு தயவு கிடைத்தது. ஒரு வீட்டுக்கு எஸ்ஸப்பா அழைக்கிறாங்க. அங்கே போகிறார், திராட்சை ரசம் இல்லை. அந்த தண்ணீர் கூட சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரத்தில் போன உடனே ஏசப்பா ஊற்றுன்னு சொன்னார், ஊற்றுனாங்க. மொண்டு செல்லுங்கன்னாரு, மொண்டு சென்றாங்க. பிட்வீன் கேப்பில் அது தயவாக மாறி தண்ணீர் திராட்சை ரசமாக மாறினது. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் பரிசுத்தமாக்கணும். அந்த அன்பு தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தை சூழ்ந்து கொள்ளணும். நிச்சயமாக அவருடைய தயவும் இரட்சிப்பும் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தால் கர்த்தர் நிரப்புவார், இரக்கம் செய்வார். அன்பு தகப்பனே, உடைய வாக்கின்படி உடைய தயவும் இரட்சிப்பு எனக்கு வருவதாக என்ற வார்த்தை பிரகாரமாய் அற்புதம் சிறுக்கை ஸ்தோத்திரம். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.